Hi friends, welcome to Tutor Joes. நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 2 பார்க்க போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அரே வேரியபிளில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அரேவோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு மறுபடியும் டிக்ரிமெண்ட் ஆகிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டியூ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். அப்புறம் மறுபடியும் நமக்கு டீன்னு சொல்லி அதனுடைய ப்ரீவியஸ் அட்ரஸில் இருக்க கேரக்டர் பிரிண்ட் ஆகிருக்கும். அப்போ அதுக்காக இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். if ஐயில் இருக்க வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணுறேன். இப்போ இந்த வேல்யூவுக்கு கீழே இருக்க வரலும் ஜேவோட வேல்யூ, இந்த வேல்யூவுக்கு கீழே இருக்க வரலும் நமக்கு கேவோட வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு நமக்கு இந்த கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். அப்படி இல்லைன்னா எல்ஸ் இஃப் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ ஈவனாக இருக்கா ஆடாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கிறேன். I percentage 2 equal 0 இருந்தால் ஃபஸ்ட் நமக்கு கேல இருக்க வேல்யூ டிக்ரிமெண்ட் ஆகணும். அதனால் k மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் printf யூஸ் பண்ணி a அப்படிங்கிற அரே வேரியபிளில் இருக்க கேரக்டர் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். a of k. அடுத்து நமக்கு ஐயில் இருக்க வேல்யூ ஆடாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். எல்ஸ் இஃப் ஐ பர்சன்டேஜ் 2 நாட் ஈக்குவல் 0 இருந்தால் அந்த கேரக்டரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க வேல்யூ நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். printf ஸ்பேஸ் பர்சன்டேஜ் சி கமா a of k அப்படிங்கிற அட்ரஸில் இருக்க வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து கேல இருக்க வேல்யூ k மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி மைனஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலே இருக்க பாதி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். இதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மீதி பாதி ட்ரையாங்கிள் இந்த பேட்டர்ன் நமக்கு ஃபில் ஆகணும். இப்போ இந்த லூப்பில் பார்த்தீங்கன்னா நான் லூப்பை ரிவர்ஸில் ரன் பண்ணிக்கிறேன். ஐயோட வேல்யூ எம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு வேல்யூவாக டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஐ மைனஸ் மைனஸ் அப்படிங்கிற டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி லிமிட் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 0 அப்படிங்கிற லிமிட் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்பேஸோட லிமிட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எம் மைனஸ் ஐ அப்படின்னு சொல்லி அதேமாதிரி நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகிற லூப்போட லிமிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐ அப்படிங்கிற லிமிட் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கேரக்டர் பிரிண்ட் ஆகணும். சேம் நமக்கு இந்த ட்ரையாங்கிளில் என்ன கண்டிஷன் செக் பண்ணமோ அதே கண்டிஷன் செக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் இன்செட் காப்பி பண்ணுறதுக்கான ஷார்ட்கட், பேஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன்செட். அடுத்து நெக்ஸ்ட்டு இதுலேயும் லூப் ஓவர் டைம் ரன் ஆகும் போதும் கேவோட வேல்யூ 0ன்னு சொல்லி இன்ஸ்லேஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம கொடுத்த நேம் இந்த பேட்டர்னாக நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா சி ப்ரோக்ராமில் ஒரு பேட்டர்ன் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஃப்யூச்சர் கிளாஸில் நம்ம இன்னும் அட்வான்ஸ் கான்செப்ட் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோஸ் வேணுன்னா www.tutorjoes.com வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.